ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக 500 ஏக்கர் சூரியகாந்தி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக பெருநாழி சுற்று வட்டாரத்தில் மட்டும் 247 ஏக்கரில் சூரியகாந்தி விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறுவடைக்கு தயாரான சூரியகாந்தி தண்ணீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளதால் உரிய நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சூரியகாந்தி வச்சுருக்கோம், வச்சு தண்ணி அப்படியே மூடிடுச்சு. நீ இந்த தண்ணி வற்றினாலுமே எந்த பிரேசனமும் எங்களுக்கு வராது. சர்க்கார் பார்த்து எங்களுக்கு ஒரு சலுகை பண்ணி இந்த செலவழித்ததுக்கு ஈடு செஞ்சாத்தேன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் யூரியா தட்டுப்பாட்டால் விவசாயிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். அரக்கோணம் மற்றும் நெமிலி வட்டாரத்திற்குட்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் கடந்த ஓராண்டாக யூரியா விநியோகம் செய்யப்படுவதில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே யூரியா தட்டுப்பாட்டை நீக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கலப்பு மருந்து வாங்க போனாக்கா 1500 பொருள் கொடுத்து வாங்கினா தான் ஊரியா கொடுக்குறேன்றாங்க. 300 ரூபா கொடுத்தா தான் ஊரியா சொசைட்டியில் போய் கேட்டாலாம் கொடுக்காதனால போய் தனியார் கடையில் போட்டால் 300 ரூபான்றாங்க. கலப்பு மருந்து வாங்கினா தான் 1500 ரூபா கொடுத்து வாங்கினா தான் கலப்பு மருந்து ஊரியா 300 ரூபா கொடுக்குறேன்றாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர் தர்கா மூவர்ண விளக்குகளால் ஜொலித்தது. நாளை குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு நாகூர் தர்கா நிர்வாகத்தின் சார்பாக தர்காவின் பெரிய மினராவில் மூவர்ண நிறத்தில் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. கண்களை கவரும் இந்த காட்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். தேனியில் உரிய ஆவணங்களோடு எம்சாண்ட் மணலை ஏற்றிச் சென்ற லாரியை லஞ்சம் கொடுக்காததால் கனிமவள சுரங்க உதவி இயக்குநர் போலீசில் சிக்க வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எம்சாண்ட் மணலோடு இரவு தேனியிலிருந்து கம்பம் நோக்கிச் சென்ற காஜா மைதீன் என்பவரின் லாரியை வழிமறித்த கனிமவள சுரங்க உதவி இயக்குநர் கிருஷ்ணமோகன் உரிய ஆவணங்கள் இருந்தும் லாரியை காவல் நிலையம் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் 1 லட்சம் லஞ்சம் கொடுத்தால்தான் லாரியை விடுவிப்பேன் என கூறியதால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் கனிம வளத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டான பாசை வாங்கி அந்த அனுமதி சீட்டெல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மாமூல் கொடுக்கலன்னு சொல்லும்போது எங்கள் வண்டியை அவங்க பிடிச்சி பாசு வச்சும் கூட எங்களை வண்டி லாக் பண்ணுறாங்க. மாமூல் கொடுக்கலன்னு சொல்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் சிரமத்தை உண்டாக்குது. அதனால இதுக்கு நியாயமான நீதி எங்களுக்கு கிடைக்கும். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு இன்று பௌர்ணமியையொட்டி பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே மனைவி இறந்த செய்தியை கேட்டு கணவரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூங்குளம் கிராமத்தை சேர்ந்த ராஜா ஜோதி தம்பதியர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜோதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மனைவி இறந்த செய்தியை கேட்ட ராஜாவும் அடுத்த நொடியே உயிரிழந்தார். இதனை அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் நேரில் சென்று இருவரின் உடல்களுக்கும் அஞ்சலி செலுத்தினர்.